அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை 25/9/2025. திருதியை திதி காலை 7:06 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. சமநோக்குள்ள சுவாதி நட்சத்திரம் இரவு 7:08 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள விஷாகம் நட்சத்திரம். அமிர்த யோகம் இரவு 7:08 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: கன்னி லக்னம், லக்னத்திலேயே சூரியனும் புதனும், துலாத்தில் சந்திரனுடன் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிரனுடன் கேது. இன்று என்ன செய்யலாம்? சித்தர் பீடங்களில் தியானம் செய்ய, பரதநாட்டியம் மற்றும் வாய்ப்பாட்டு பயில, அழகு மற்றும் உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, காவல் தெய்வங்களை வணங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எல்லோரிடமும் கற்றுக்கொள், ஆனால் யார் வழியையும் பின்பற்றாதே. ஆமாங்க, அதுதாங்க உங்கள் கொள்கை. எல்லார்ட்டையுமே நீங்கள் ஆலோசனை கேட்பீங்க. கடைசியில் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள ஒரு பயத்திலே வச்சுருப்பீங்க. தெரியலிங்க, அவர் எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுப்பார்னு தெரியாதுங்க. அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாருங்க. அவருக்கு என்ன தோணுதோ அதாங்க செய்வார் அப்படின்னு எல்லோருக்கும் புரியாத புதிராக வாழ்ந்து கொண்டிருப்பதுடன் சுயமாக யோசித்து சொந்தமான முடிவுகள் எடுப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு. சந்திரன் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறார். அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான நியாயமான விவாதங்கள்லாம் இருக்குங்க. நியாயமான பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வீடு மனை வாங்கிறது, விற்கிறது, சொத்து பத்து விவகாரங்கள் பேசுகிறது, அதெல்லாம் சுமூகமாக முடியும். சகோதரங்களுக்குள்ளார இருந்து வந்த சண்டை சச்சரவு அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகுங்க. குரு பகவான் 3வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும். ஆனால் எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு பார்த்து யோசித்து முடிவெடுங்க. ஏன்னா பெரிய பொறுப்பை கொடுத்துட்டு அப்புறம் அது பின்னாடியே நீங்கள் ஓடிட்டு அப்புறம் உங்கள் கடமையை நீங்கள் செய்யாமல் விட்டுறக்கூடாது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடி சூரியன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எதிரிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புதன் 6வது வீட்டில் இருக்கிறதுனால சிலர்லாம் உங்கள் மேலே ஒரு போட்டி பொறாமையில் ஏதாவது வதந்திகளை கிளப்பி விடுவாங்க. அதெல்லாம் உங்கள் காதுக்கு வரும்போது ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா வளரும்போது இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புது பங்குதாரர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது முதலீட்டாளர்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. 7.5 சனி இருக்கிறதுனால வேலையாட்களை தேர்ந்தெடுக்கும் போது விசாரித்து பார்த்து சேர்த்து இடுங்க. அப்போ தாங்க நல்லதுங்க. உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கை ஓங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். பெரிய பொறுப்புகளும் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, வாழ்க்கை அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை மறைத்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாக, சிலவற்றை சங்கடங்களாக.
ஆமாங்க, இன்றைக்கி இருக்கிற நிலைமை நாளைக்கு மாறிடும். காலையில் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் மாலையில் வாழ்க்கை மாறிவிடும். ஒரு நொடியில் வாழ்க்கை மாறிடுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். எல்லாமே கடந்து போகும். எதுவுமே நிலைச்சி நிற்காது. நாமே இங்கே நிலைச்சி நிற்க போகிறதில்ல. இதில் எப்படி கஷ்டங்கள் மட்டும் நிலைச்சி நிற்கும். அதனால் எந்த கஷ்டமாக இருந்தாலும், எந்த எதிர்ப்பாக இருந்தாலும், எந்த இழப்பாக இருந்தாலும் தைரியமாக எதிர்கொள்வோம். எல்லாம் சில காலம்தான்ங்கிற நம்பிக்கையோடு தைரியமாக அன்றாட கடமைகளில் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். பழைய கேள்விகளுக்கு இன்றைக்கி பதில் கிடைக்கும். அதே மாதிரி புரியாத புதிராக இருந்த சில சம்பவங்கள் அதெல்லாம் இன்றைக்கி புரிய வரும். வாழ்க்கை சூட்சுமத்தையும் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷம் உண்டுங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் நல்ல ஒரு அமைதியான சூழலை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க பழச்சிப்பாங்க, எல்லாம் புத்திசாலித்தனமாக தான் இருக்காங்க அப்படின்னு சின்னதாக ஒரு மகிழ்ச்சியும் இன்றைக்கி எட்டி பார்க்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் சுமூகமாக முடியுங்க. பழைய சொந்த பந்தங்களும் தேடி வந்து பேசுவாங்க. முடியாததுங்கிறத கூட இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் புது விஷயங்களை கற்றுக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மனம் திறந்து பேசுங்கள். ஆனால் மனதில் பட்டதையெல்லாம் பேசிவிடாதீர்கள். சிலர் புரிந்து கொள்வார்கள், பலர் பிரிந்து செல்வார்கள். ஆமாங்க, யாரும் பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு மனசில் பட்டது, இஷ்டத்துக்கு பட்டதெல்லாம் நம்ம எடுத்து பேசக்கூடாது. ஏன்னா சிலருக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாதாக இருக்கும். நம்ம பேச்சில் அவங்க ஏதாவது குத்தங்குறெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அதனால தான் பெரியவங்க என்ன சொன்னாங்க, இடம்பொருள் ஏவலறிந்து பேசு அப்படின்னு சொன்னாங்க. சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த சந்தர்ப்பத்தில் எதை பேசணுமோ அதை பேசணும். மற்றது நமக்கு தெரிஞ்சிருந்தால் கூட அந்த இடத்துல அதை பற்றி பேச வேண்டாம், வேறு இடத்துல நாம் பேசுவோம். இந்த இடம் அதுக்கு சரி வராது அப்படின்னு தெரிந்து வைத்து கொண்டு சந்தர்ப்ப சூழ்நிலையை அனுசரித்து கொண்டு சமயோஜித புத்தியுடன் பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பிள்ளைகளால் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசலாம், அதுவும் நல்ல விதத்தில் முடியுங்க. வெற்றி வாய்ப்புகள் புது முயற்சிகளில் உங்களுக்கு கிடைக்குங்க. ஜென்மகுரு இருக்கிறதுனால உடல் எடை அதிகரிக்காமல் கொஞ்சம் பார்த்துங்க. உணவு கட்டுப்பாடும் தேவைப்படுதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. திருப்புலிவனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அது அதாவது உத்திரமேரூர், காஞ்சிபுரம் உத்திரமேரூருக்கு அருகில். அங்கே இருக்கக்கூடிய சிம்ம தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வணங்கிட்டு வர்றது நல்லது. ஏன்னா இந்த ஜென்மகுருவுக்கு சிம்ம தட்சிணாமூர்த்தியை வணங்குறது ஒரு வகையில் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடியவர்களை கேது உட்கார்ந்துருக்கார். அதுவும் சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். விஐபிகள் அறிமுகம் ஆகுவாங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. பிள்ளையுடைய வருங்காலத்தை நினச்சி சில நேரங்களில் பல யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கணுமே, நல்லா படித்து நல்லா முன்னுக்கு நல்ல இடத்துல திருமணம் முடிஞ்சு அப்படின்னு சில மனக்கணக்குகள் இன்றைக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி நல்லா இருக்குது. ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு சமாளித்து காட்டுவீங்க. உத்தியோகத்திலேயும் இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் செலவுகள் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, யோகியன் என்று இங்கு யாரும் இல்லை.
தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தவர்கள் கெட்டவர்களாகிறார்கள், தவறு செய்ய வாய்ப்பு கிடைக்காதவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள். இதுதாங்க உண்மை. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தவறுவதற்கு வாய்ப்புகள் இருந்தும் தவறாமல் நேர்வழியில் சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அம்மா வழியில் சில உதவிகள் கிடைக்கும். அம்மா வழி சொத்துக்கள் அதெல்லாமே உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்தில் சில மராமத்து பணிகள்லாம் செய்வீங்க. அதை நாம் கொடுத்துடக்கூடாது, வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாகவும் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதுவும் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நினைச்சது நடக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. 8ஆவது வீட்டில் ராகுவும் 2ஆவது வீட்டில் கேதுவும் உட்கார்ந்துருக்கிறதுனால அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க. ஏதோ யதார்த்தமாக நீங்கள் சொல்ல போய் அது தப்பாயிடக்கூடாது. அந்த வகையிலையும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 9ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து சூரியனுடைய பார்வையை வாங்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் தெம்பாக இருப்பீங்க. பரவாயில்ல, வசூல் இன்றைக்கி நல்லா இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் தெம்பாக இருப்பீங்க. புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் மனம் திறந்து இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, முறையற்ற உறவு உடம்பை கெடுக்கும், முறையற்ற எண்ணங்கள் மனதை கெடுக்கும். ஆமாங்க, நல்ல உணவை சாப்பிடும்பொழுது நாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியுங்க. நல்ல எண்ணங்களோடு நாம் வாழும் பொழுது நாம் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு காட்டலாங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே முறையாக வாழ்வீங்க, முறையாக பயணம் செய்வீங்க. முறையற்று பாதை தவறி எங்கும் எப்போதும் போக மாட்டீங்க. எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக நல்லெண்ணத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய வகையில் சந்திரனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியமும் வர ஆரம்பிக்குங்க. ராசிநாதன் சூரியன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கண் பார்வை கொஞ்சம் ஐ டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. விஷன் டெஸ்ட் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சிலருக்கு லேசாக பல்வலி, ஈறு வீக்கம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கிறதுனால அப்பப்போ ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். நம்ம உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறதுல எந்த தவறுமே கிடையாதுங்க. அதே மாதிரி ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கணுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. மேற்கொண்டு எந்தளவுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்தலான்னு உட்கார்ந்து யோசிப்பீங்க. அதற்கான விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள்லையும் இறங்குவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு உள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக
கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, அறிவு என்பது தினமும் எதையாவது கற்றுக்கொள்வது, ஞானம் என்பது தினமும் எதையாவது கைவிடுவது. ஆமாங்க, தினந்தோறும் உங்களுடைய அறிவு கூர்மையை, புத்திசாலித்தனத்தை அன்றாடம் நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு நீங்கள் வளர்த்து கொண்டே இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் ஆசையை நீங்கள் வளர்த்துக்க மாட்டீங்க. நமக்கு என்னத்துக்கு, நமக்கு இருக்கிறது போதும், இதை வச்சுட்டு நாம் நிம்மதியாக இருந்தால் போதும், இந்த வாழ்க்கை நமக்கு இறைவன் கொடுத்ததே, அவருக்கு நாம் நன்றி சொல்லணும்னு எங்கும் எப்போதும் போதும் என்ற மனம் கொண்ட ஞானத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் புதன் ராசியிலேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு தைரியம் வர ஆரம்பிக்குங்க. தைரியமான முடிவுகளும் நீங்கள் எடுப்பீங்க. அதே நேரத்தில் சூரியனும் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால சில நேரங்களில் சிலர் நினச்சாலே கொஞ்சம் கோபமாக வருங்க. ஏன் தான் சிலர்லாம் இப்படி புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிறாங்களோ தெரியலையேன்னு சில நேரங்களில் அவங்கள நினச்சி நீங்கள் வேதனைப்படுவீங்க. சுக்கிரன் 12வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறது, கூடுதல் அறை அமைக்கிறது, அந்த யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. இந்த வீட்டை கொடுத்துட்டு வேறு வீடு வாங்கலாமா அப்படிங்கிற சிந்தனைகளும் இன்றைக்கி அடிமனசுக்குள்ளார இருந்து கொண்டிருக்குங்க. குரு பகவான் 10வது வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால இனந்தெரியாத மனக்கவலை, நம்முடைய எதிர்காலம் என்னாகுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்குறியெல்லாம் மனசுக்குள்ளார எழும்பும். இருந்தாலும் அதையும் தாண்டி ராகு வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால அதெல்லாம் நமக்கு நல்லதாக தான் இருக்கும். எதிர்காலமும் நாம் எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால யாரையும் நம்பாதீங்க, யார் வார்த்தையும் நம்ப வேண்டாம். எல்லாம் நடந்தால் தான் நம்ப முடியும். நடக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் சரி வராது. யாராக இருந்தாலும் நடந்த பிறகு அவங்கள பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல, உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். உணவு துணி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு மகிழ்ச்சியான செய்தி எதிர்பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக பொருள் வரவு, பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மையால் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, லட்சியம் இல்லாத புத்திசாலித்தனம் இறக்கை இல்லாத பறவைக்கு சமமாகும். ஆமாங்க, பறந்து போகணும் அப்படின்னா சிறகுகள் நமக்கு இருக்க வேண்டும். பறவைகளுக்கு சிறகுகள் இருக்க வேண்டும். அதே மாதிரி வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் ஒரு புத்திசாலித்தனம் இருக்கணும். ஆனால் அந்த புத்திசாலித்தனத்துக்கு ஒரு லட்சியம் இருக்கணும். நாம் இதை அடைவதற்காக புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும், அந்த புத்தியை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு இருக்கணும். அப்போ புத்திசாலித்தனம் இருந்தாலும் கூட ஒரு லட்சியம் இல்லைன்னு சொன்னால் அந்த புத்திக்கு எந்த பலனும் கிடையாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு புத்திசாலித்தனத்துடன் லட்சியத்தையும் தன்னுடைய குறிக்கோளையும் அடைவதற்காக இடைவிடாமல் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய நியாயவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். சின்ன விவாதங்கள் கொஞ்சம் வரும், அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் இன்றைய தினம் இரவு 7:08 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சின்னதாக கோபமெல்லாம் வரும், அதை தவிர்க்க பாருங்கள். யாராவது ஏதாவது குறை சொல்லின்னு இருப்பாங்க, உடனே அவங்கள பிடிச்சி அவங்க மேலே கோபப்பட வேண்டாம்.
அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் இரவு 7:08 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரர்களும் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக நடந்துக்கிறது நல்லது. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால உணவு இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கணும். அதாவது காரசாரமான உணவுகள் அதெல்லாம் இன்றைக்கு வேண்டாங்க, அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், கோவப்படாதீங்க. உத்தியோகத்தில் கூட உங்களை சிலர் பயன்படுத்திப்பாங்க, உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திப்பாங்க. அதுக்காகவும் நீங்கள் வருத்தப்பட்டு கொள்ளாதீங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வலிமை என்பது உடல் திறனிலிருந்து வெளிப்படுவதில்லை, அது அடக்க முடியாத மன உறுதியிலிருந்து வெளிப்படுகிறது. ஆமாங்க, அதனால் வலிமை அப்படின்னா ஒரு 6.25 அடி உயரம், அதுக்கு தகுந்த ஒரு ஆஜானுபாகுவான தோற்றம், அதெல்லாம் வலிமை கிடையாதுங்க. நம்முடைய மனசை நம்ம அடக்கி ஆள்றோம் இல்லைங்களா, அதுதாங்க வலிமை. அதிலேருந்து தாங்க வலிமை பிறக்கிறது. சிலெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, மெலிசாக இருப்பாங்க, ஆனால் மனசில் அவங்களுக்கு உறுதி கடுமையாக இருக்கும். அந்த உறுதி தான் அவங்கள வலிமையாக்குறதே தவிர உடல் திறன் வலிமையாக்குவதில்லைங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் கிழித்த கோட்டை தாண்டாமல் தனக்கென ஒரு லட்சுமண கோட்டை வரைந்து கொண்டு மன உறுதியுடன் மன வலிமையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. தவிர்க்க முடியாத செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்கும். எல்லாம் அத்தியாவசியமான செலவுகளாக இருக்கும், எதுவுமே அனாவசிய செலவுகளாக இருக்காது. சின்ன சின்ன உடற்பயிற்சி சாதனங்கள், ஜிம்முக்கு போக முடியல, நாமே சின்னதாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிக்கலாம், வீட்டில் நேரம் கிடைக்கிறப்ப அதில் நம்ம பயிற்சி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியும் முடிவுக்கு வருவீங்க. அதே மாதிரி அழகு சாதனங்களும் வாங்குவீங்க. நம்மை நாமே அழகுபடுத்தி கொள்வது அது ஒரு தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு தானே. முடி நரைச்சிருச்சு, ஆனால் அதில் சாயம் பூசிக்கிறோம். அது நாம் நம்மளை இளமையாக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ நாம் நம்மை எல்லாத்துக்கும் தயார்படுத்திக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி சில பொருட்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. வியாபாரமும் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கும். உத்தியோக வகையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சலும் செலவுகளும் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பெரிய போராட்டத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய தோல்வி கூட ஒரு வகையில் வெற்றிதான். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே தோல்வி வெற்றி அப்படின்னு எதையுமே பிரித்து பார்க்க மாட்டீங்க. நாம் ஒரு வேலையில் இறங்கணும், முயற்சி செய்தோம், நம்மால் முயன்ற முழு முயற்சியும் அதில் நாம் காட்டணும். அது வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நாம் அதில் முழுசாக இருந்தோம், முழுசாக ஈடுபட்டோம், முழுசாக பாடுபட்டோம் அப்படிங்கிற திருப்தியோடு எதையும் செய்து முடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. பணவரவும் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி பேசாமல் இருந்து வந்த விலகி போன சில சொந்த பந்தங்கள்
அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து பேசுவாங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாம் உண்டு. புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. உங்களுக்கு போட்டியாக இருந்தவங்க இன்றைக்கி கொஞ்சம் மாறுவாங்க. அதே மாதிரி பஜாரில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதாயமாக நடந்துப்பாங்க, ஆதரவாகவும் பேசுவாங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே சூரியன் நல்லா இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் வெற்றிகரமாக முடியுங்க. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது. வியாபார வகையிலையும் நல்ல லாபம் இருக்குது. ஆனால் 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்க பாருங்க. விலை உயர்ந்த வாகனங்கள், தங்க நகைகள் நீங்கள் யாருக்கும் இரவல் தர வேண்டாம், நீங்களும் இரவல் வாங்க வேண்டாம். அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, விளையாட்டு எல்லோருக்கும் பிடித்த ஒன்றுதான். ஆனால் மைதானத்தில் இறங்கி விளையாட சிலருக்கு மனம் வருவதில்லை. ஆமாங்க, வாழ்க்கைங்கிறது ரொம்ப வசதியானது தான், அழகானது தான். ஆனால் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் எதிர்கொள்ள பிறருக்கு மனம் வருவதில்லை. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. சவால்களாக வாங்க, அதெல்லாம் எனக்கு சக்கரை பொங்கல் மாதிரி, எதுவாக இருந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும்னு மனதைரியத்துடன் அஞ்சா நெஞ்சர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் மனசுக்குள்ளார ஏதாவது ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, கடந்த காலத்தில் சந்தித்த சில கஷ்டங்கள் மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் வந்துருமோ, அல்லது நல்லா முன்னுக்கு வந்துடுவோமோ அப்படிங்கிற சந்தேகங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால அதெல்லாம் நம்மால் எல்லாத்தையும் ஜெயிச்சு காட்டிட முடியும். முன்ன மாதிரி கஷ்டம்லாம் இனிமேல் நமக்கு வராது, இனிமேல் நமக்கு வெற்றி முகந்தாங்கிற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. 9ஆம் இடத்துல பாக்யாதிபதி புதன் பாக்கியத்திலே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு. ஆனால் இருக்கிறது கடனுக்கு வர்றதுக்கும் ஒன்றும் சம்மதமே இல்லை. ரொம்ப பெரிய தொகை தேவைப்படுது, ஆனால் சின்ன சின்னதாக ஏதோ கொஞ்சம் வந்துன்னு இருக்குது. ஏதோ முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு மனசு கொஞ்சம் ஆறுதல் அடையுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. புது ஒப்பந்தங்கள் தேடி வர வாய்ப்பு இருக்குது, கையெழுத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். அதிகாரிகளுடைய பார்வை உங்கள் மேலே திரும்பும். அதிகாரிகள் ஆதரவாகவும் நடந்து கொள்வாங்க. திடீர்னு வெளியூரில் இருக்கிற கோவிலுக்கு போய் வருவீங்க. ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிருந்தா இன்றைக்கி தான் வர முடிஞ்சது, தரிசனம் நல்லா கிடச்சிதுன்னு சந்தோஷத்தோட வீட்டுக்கும் வருவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி, வெற்றி எது தெரியுமா? உங்களால் முடியாது என்று சொன்னவர்கள் மத்தியிலே அதை முடித்து காட்டுவது தான். அங்கேயே அவர்கள் சொன்ன இடத்திலேயே அதை முடித்து காட்டுவது தான் மிகப்பெரிய மகிழ்ச்சியாகும். ஆமாங்க, ஆரம்பத்தில் உங்களை ரொம்ப உதாசீனப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை யாருமே மதிக்கவும் இல்லை. இவரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது
அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, சொன்னவங்க மத்தியிலேயே, அவங்க சொன்ன இடத்திலேயே, அவங்க சொன்ன விஷயத்தை, முடியாதுன்னு சொன்ன விஷயத்தை முடித்து காட்டி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஏழரசனை தான் போட்டு பாடாப்படுத்துகிறாரு. சாணியர்னா முழம் சறுக்குது, 5 ரூபா வந்தால் 50 ரூபாய்க்கு செலவு வருது, எப்போ தான் நாம் மீள போகிறோன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஆதங்கங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. ஆனால் குரு பகவான் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறாருங்க, முன்னுக்கு கொண்டு வந்து கொண்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சவால்களிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ராசியில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு முறை காளஹஸ்தி நீங்கள் போய் வர்றது நல்லதுங்க. சர்பசாந்தி பூஜையும் செய்து கொள்வது நல்லதுங்க. ஏன்னா ராகு ராசிக்குள்ளார இருக்கிறதுனால உடம்பை போட்டு முறுக்கிக்கிட்டே இருக்குது. டெஸ்ட் எடுத்தால் எதுவும் இல்லை, ஆனால் சாப்பிட்றதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. பசி எடுக்குது, ஆனால் சாப்பாட்டை பார்த்தா சாப்பிடணும்னு தோண மாட்டேங்குது. எல்லாத்துலேயும் ஆர்வம் இருக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் எல்லாத்துலேயும் ஒரு வெறுப்பு வருது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ராசிக்குள்ளார இருக்கிற ராகு தாங்க. எங்கே கோபப்படக்கூடாதோ அங்கெல்லாம் கோபப்பட ஆரம்பிச்சிட்டிங்க, எங்கே கோவப்படணுமோ அங்கே அமைதியாக இருக்கீங்க. இப்படி மாற்றி மாற்றி உங்களை குழப்புறது ராகு. அதனால தான் ஒரு முறை நீங்கள் அந்த கோவிலுக்கு போய் வர்றது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும், பெரிய பாதிப்புகள் இருக்காதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் உடல்நலக்குறைவு இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் முயற்சி செய்பவர்கள் மட்டுமே முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ஆமாங்க, யாராக இருந்தாலும் அவங்க எந்த தொழிலில் இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் வாய்ப்புகள் கிடைச்சிட்டு தான் இருக்குது. அந்த வாய்ப்பு சரியாக பயன்படுத்தி முன்னுக்கு வரக்கூடியவர்கள் எல்லாமே முயற்சி செய்பவர்கள் தான். அதனால தாங்க நீங்கள் துரும்பு மாதிரி ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட அதை இரும்பு மாதிரி பிடிச்சிக்கிட்டு முன்னேறி செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. ஆனால் கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. இன்றைய தினத்தோட சந்திராஷ்டமம் உங்களுக்கு முடியுதுங்க. அதே மாதிரி இரவு 7 மணி 8 நிமிடம் வரைக்குமே ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அப்படியே போனாலும் பாதுகாப்பாக போகிறது நல்லதுங்க. அதே மாதிரி குடும்பத்தோடு நீங்கள் பயணிக்கிறீங்கன்னா வீட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திட்டு போக பாருங்கள். அதே மாதிரி வேலையாட்கள் அவங்க முன்னால் சில குடும்ப விஷயங்களெல்லாம் பேசின்னு இருக்க வேண்டாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூட கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி எச்சரிக்கையாக நிதானமாக இருக்கணும். அதே மாதிரி வெளி உணவுகளையும் தவிர்க்க பாருங்கள். வியாபாரத்தில் கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு லாபம் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாமே இன்றைக்கி குறைய ஆரம்பிக்குங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால தொடர்ந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். யோகா தியானம் செய்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்றைய தினம் குலதெய்வத்தையும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய பிரச்சனை ஒன்றிலிருந்து இன்றைக்கி நீங்கள் விடுபடுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.